இப்போ மெயினாக மக்காசோளம் ஸ்டார்ட் ஆகிறதுனால இப்போ மக்காசோளத்தோட செட்டிங்ஸாக ஃபுல் செட்டிங்ஸ் உங்ககிட்ட சொல்ல போகும். மெயினாக வந்து இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா மக்காசோளத்தில் பொறுத்தளவுக்கு மக்காசோளம் வந்து கிளியராக வருதுங்க. ஆனால் வந்து 1.2 தெரிக்குது. கோல்டோட அளவு 4 இன்ச்சு வைக்கலாங்க. வராதுக்கு தான் என்ன பண்ணிக்கிறேன்னா 1/1 போட்டுருக்கு. வந்து 3.9 வச்சிருக்கேன். இதனோட அளவு 3.9 இது 4 3.9 3.4. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் விழுப்புரம் மாவட்டத்தில் கன்னியாகுமரி பேசுகிறேன். இப்போ வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த ஃபீல்டு ஸ்டார்ட் ஆன உடனே ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் தேவையான வந்து செட்டிங்ஸை வந்து ஒவ்வொரு வீடியோன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அந்த இதில் வந்து மெயினாக இப்போ வந்து மக்காசோளம் ஓடிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் தான் உளுந்து. இப்போ மெயினாக மக்காசோளம் ஸ்டார்ட் ஆகிறதுனால இப்போ மக்காசோளத்தோட செட்டிங்ஸாக ஃபுல் செட்டிங்ஸ் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இப்போ வந்து மெயினாக வந்து இப்போ நார்மல் தான். இந்த புள்ளியில் வந்து என்னென்ன இப்போ நம்ம உளுந்துக்கு என்னென்ன வைக்கிறோமோ அதே டைப் தான். இந்த பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஆடுபொட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே உளுந்து வைக்கிற செட்டிங்ஸ் தான். நார்மலாக ஆடுபொட்டியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அதே ஸ்பீடில் தான் வைக்கணுங்க. மல்லாட்டிக்கு மட்டும் தனியாக வரும். அதனால் மக்காசோளத்துக்கு நார்மல் செட்டிங்ஸ் இருந்தாலே போதும். இப்போ மெயினாக வந்து இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா மக்காசோளத்தில் பொறுத்தளவுக்கு மக்காசோளம் வந்து கிளியராக வருதுங்க. ஆனால் வந்து 1.2 தெரிக்குது. அந்த தெரிக்குதுன்றதை வந்து இப்போ கம்ப்ளீட்டாக அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறோன்றதை உங்களுக்கு க்ளீனாக சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உள்ள அல்லர் போல்ட்டை வந்து இப்போ வந்து மக்காசோளத்துக்கு வந்து செட்டிங்ஸ் போட்டிருக்கோம். மக்காசோள செட்டிங்ஸை பொறுத்தளவுக்கு 4 இன்ச்சு போல்ட்டோட அளவு 4 இன்ச்சு வைக்கலாங்க. 4 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா அல்லருக்கும் அதுக்கும் ஒரு இன்ச்சு கேப் இருக்கலாம். அல்லர் போல்ட்டுக்கும் அந்த போல்ட்டுக்கும் 1 இன்ச்சு கேப் இருக்கலாம். கேப் இருந்தால் மட்டும்தான் மக்காசோளம் அடிப்புத்தன்மை அதிகமாகி கிளியரன்ஸ் பக்காவாக கொண்டு வரும். இதில் வந்து நீங்கள் அளவுக்கு மாரி நீங்கள் போல்ட்டை இறக்கிட்டீங்கன்னா அந்த கட்டை கட்டை அடித்து நொறுக்காமல் பேக்கில் வந்துடுங்க. அந்த கட்டையை வராதுக்கு தான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா 1/1 போட்டிருக்கேன். ஒன்று வந்து 3.9 வச்சுருங்க. இதனோட அளவு 3.9. இது வந்து 3.4 3.9 3.4 இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படின்னா எதுக்காக இதை 1/1 வச்சுருக்கேன்னா உள்ளே அடித்து நொறுக்கும் போது அந்த கட்டையை வந்து உடச்சி விடாதுங்க. உடச்சி விடாதனால தான் இந்த 1/1 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா வெளியே வந்து தெரிக்குது. மெயின் வந்து தெரிக்கிறது வந்து ப்ராப்ளமாக இருந்தது. அதுக்கு தான் இப்போ பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு மொத்தம் 1 2 3 4 5 அரநேலா இருக்குங்க. உள்ளே அந்த அரநேலாவில் வந்து ஃபஸ்ட்டை விட்டுருங்க நார்மலாக. ரெண்டாவது கைட்டுருங்க, மூணாவது கைட்டுருங்க. 4 5 என்ன பண்ணணும்னா திருப்பி போடணும். இந்த 4 5 திருப்பி போட என்ன ஆகும்னா தெரிப்புத்தன்மை வந்து குறைஞ்சிரும். இப்போ உள்ள வெளியே வந்து மக்காசோளம் போகும்போது தெரிப்புத்தன்மை கம்மியாயிடுங்க. அதனால் 4 5 திருப்பி போடணும். திருப்பி போட்டிங்கன்னா தெரிப்புத்தன்மை கம்மியாயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்க, இது வந்து இப்போ நான் தான் பண்ணியிருக்கேன். இப்போ எதனால் இதை வந்து நான் அந்த பட்டையை கட் பண்ணி இந்த சிங்கிளாக மட்டும் போட்டிருக்கேன்னா இந்த பட்டையை வர மக்காசோளம் வந்து வெளியே தெரிக்கிறத கொஞ்சம் குறைச்சிருங்க. இப்போ சப்போஸ் பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து இதை 2 கைட்டு இருந்த காரணம் வந்து அடித்து உள்ளே ஒரு சுற்றி தான் இந்த பக்கத்தை ஸ்லோவாக அனுப்பும். இந்த அரநேலா 5 போட்டுட்டுனா அடித்து நொறுக்கும் போது உடனே ஸ்பீடாக வந்து இந்த வழியால் வெளியே தள்ளுருங்க. அதனால என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டை விட்டுட்டு செகண்டு தேர்டு இதை 2 கைட்டதுனால என்ன ஆகும், அவனை உள்ளே சுற்றும் போது ரோல் ஆகி ஒரு ஸ்லோ பண்ணிவிடும். ஒரு நார்மலாக வெளியே தள்ளும். ஸ்லோ பண்ணும்போது இது வந்து தடுக்கும். இது நான் திருப்பி போட்டனால வந்து வர மக்காசோளத்தை வெளியே விடாமல் திருப்பி தடுத்துக்கணும். 2வது போகும்போது தடுத்து நிற்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து குறையும் போது இப்போ லாஸ்ட்டு ஃபைனலில் வந்து குறைஞ்சிரும். இப்போ குறையும் போது என்ன ஆகுனா இங்கே வந்து பெருசாக ஹோல்ஸ் இருந்தனா இன்னும் வெளியே போக முடியாது. தடுத்து நிற்கிறதுனால இந்த ஹோல்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் சிறுசாகிருக்கேன். இதில் பட்டையை வச்சு பற்ற வச்சுட்டேன். அதிலிருந்து அரநேலாவே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் சிறுசாகிருக்கேன். ஆனவுடனே அந்த கட்டை 1/2 கட்டை வந்து இந்த வழியில் கிளியராக போயிடுங்க. அப்படி பண்ணியிருக்கேன். திரும்பவும் இல்லை இவ்வளோ பண்ணி வெளியே 1/2 போகுதுன்னா இந்த பட்டை இருக்கு பாருங்க. இது வந்து எதுக்குன்னா 4 பட்டை இதில் இருக்கும். இதில் மொத்தம் 4 பட்டை இருக்குங்க. இந்த 4 பட்டையில் வந்து முதல்ல ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒன்று கைட்டுருங்க. 2 பட்டையை கைட்டிங்கன்னா தெரிப்புத்தன்மை குறைஞ்சிரும். இன்னமும் தெரிக்குதுன்னா 1/2 வருதுன்னும் போது இன்னும் 2 பட்டையும் கைட்டுருங்க. தட்ஸ் ஆல். கிளியராக ஆகிடுங்க. கிளியராக வந்து உங்களுக்கு ஒரு மர மக்காசோளம் வந்து ஒரு 100%ல் ஒரு 75% ஸ்டாப் ஆகிடுங்க. அதேமாரி வெளியே வரும்போது என்ன பண்ணணும்னா துப்பாக்கியை மறிச்சு விட்ருங்க. மேலே இருக்கிற துப்பாக்கியை மறிச்சு விட்ருவேன் பிடிக்கிறவார். இந்த யாரோட இந்த வந்து எதுவும் நிறைய பேருக்கு தெரியலைங்க. இது எதுக்காக இந்த கிளாம்பு கொடுத்துருக்காங்கன்றதுக்கே நிறைய பேர் தெரியல. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இது பெரிய வேக்கியம். இந்த பெரிய வேக்கியம் வந்து காற்றை குறைக்கிறது இறக்குறது இதுதாங்க இருக்குது. உள்ள ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளேட் என்ன வேலை செய்யணும், இந்த காற்றை இறக்க இதில் வர பொருளை வந்து குறைக்கும். இப்போ வந்து அடித்து ஒரு சிறுபொருள் என்ன பண்ணால் இந்த வழியால் வெளியே பறக்குங்க. அது நம்மளுக்கே தெரியாது. அது தெரியாத அளவுக்கு பறக்கும். அது என்ன பண்ணால் இதை குறைச்சிட்டிங்கன்னா வர பொருள் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து சப்போஸ் கட்டை நிறையா வருதுன்னா இதை தூக்கலாம். யாரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒரு மாதிரி மாறும். இப்போ காஞ்சது ஓட்டுவீங்க, பச்சை ஓட்டுவீங்க, ஒவ்வொரு தானியத்துக்கு ஒன்று மாறும்போது என்ன பண்ணால் இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இதை கொடுத்துருக்காங்க. மெயினாக மக்காசோளம் வந்து இப்போ மெயினாக வந்து நிறையா வந்து எடையை பறக்குதுன்னாங்க.
பறக்கும் போது என்ன பண்ணணும்னா துப்பாக்கி மடிச்சு விட்ருங்க. மடிச்சு விட்டுட்டு இதை லாக்கை எடுத்து என்ன பண்ணுறீங்க, டைட் பண்ணி இந்த அளவுக்கு வச்சுங்க. தண்டு வந்து இதில் மக்காசோளத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், நிறைய தண்டு வரப்போகிறது கிடையாது. மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து ஊந்தா போதும் உங்களுக்கு. இங்கே வந்து உழற அளவுக்கு இந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் மடக்கி இந்த பக்கம் டைட் பண்ணிங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா தூசி என்ன பண்ணால் இந்த வேக்யூம் தூக்கி தூசியை வெளியே தள்ளுறோம். இதில் வர கட்டை மட்டும் தான் இங்கே விழும். அந்த கட்டையில் வர தண்டில் ஒன்றோடு கூட இருக்காதுங்க. சப்போஸ் தெரிக்குதுன்னா இங்கே வந்து ஊந்துருங்க. ஒரு அதை வந்து ஃபுல் ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இதில் நான் போட சொல்கிறேன். இதில் வந்து 4 பட்டை கேட்டிங்கன்னா அப்போயே ஸ்டாப் ஆகிடும். அதேமாரி உங்களுக்கு வருத காரணம் வந்து ஈரத்தோட ஓடுவீங்க. கிளைமேட் மாறி போய் அது பனியில்ன்றதுனால பனியில் ஓடுறீங்கன்னா தண்டு வந்து நசுக்காது. உரிக்காமல் அப்படியே வந்து வாரிங்க வந்து இங்கே தெளிச்சிருங்க. எதுக்காக அந்த பச்சை வந்து உங்களுக்கு தெரிக்குதுன்னா அது வந்து அடிப்புத்தன்மை அதிகம், கூட எடுத்துக்கும். காஞ்சதுன்னா அடிப்புத்தன்மை அவ்வளோ எடுத்துக்காது. இப்போ பச்சை ஓட்டுறீங்கன்னா இங்கே அடித்து கொண்டு வந்து தான் இந்த வழியில் தள்ளும். இங்கே இது வரைக்கும் அடிக்கிற வேலை செய்யும். ஆனால் காஞ்சது அப்படி கிடையாது. இங்கே அடித்த உடனே இங்கே கீழே உளுத்து கொட்டிக்கும். அதை கொட்டும் போது உங்களுக்கு வந்து வெளியே தெரிக்கிறது இங்கே ஸ்டாப் ஆகிடும். ஆனால் பச்சை என்ன பண்ணால் இது வரைக்கும் வேலை செய்யும். இது வரைக்கும் வேலை செய்யும்போது பச்சை வந்து இந்த வழியில் வருங்க. மெயினாக மக்காசோளத்தை ஒரு 3 நாள் காய்ச்சல் வச்சு ஓட்டுங்க. அப்போ தான் வந்து ஃபீல்டுக்கு உங்களுக்கு கிளியராக வருங்க. மெயின் இன்னொரு விஷயம் என்னன்னா, காற்று வந்து வாய்க்காலில் ஒரு தண்டு வருதுன்னா இதை வந்து இந்த அளவுக்கு இறக்கி வச்சுங்க. இந்த பிளேட் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலை. இந்த வாய்க்கால் அதிகம் வர்றதுக்கு குறைக்கணும்னா உங்களுக்கு வந்து இதை வந்து கீழே இறக்கி வச்சிங்கன்னா இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா என்ன ஆகுனா, இதில் வர்றது ஃபுல்லாக இந்த வாய்க்காலில் போய் அந்த வாய்க்காலில் நிறைய கொட்டுற போல உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் கீழே இறக்கிட்டோன்னே இந்த ஃபேன் வந்து எல்லா வேலையும் எடுத்துக்கும். இந்த ஃபேன் வந்து எல்லா வேலையும் எடுத்துக்கிச்சுன்னா இதை கீழே தடுத்தா தான் இது தூக்கும். நீங்கள் இது தூக்கி வச்சிங்கன்னா எல்லாமே இதில் வந்துடும். அதனால தான் உங்களுக்கு அதிகமாக வர போல தெரியும். இதை சுகராக வந்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கி வச்சிங்கன்னா இது வேலை செஞ்சுக்கும். 2வது, இங்கே வர காற்று வந்து இந்த வழியால் மக்காசோளம் தெரிக்குதுன்னா அதை ஏற தூக்கிக்கணும். மேலே தூக்கினா மக்காசோளம் உங்களுக்கு தெரிக்காது. எந்த தானியமாக தான் சரி, இது எல்லாமே ஒரே மாதிரி தான். இதில் வருதுன்னா இதை கொஞ்சம் தூக்கலாம். கிளியரன்ஸ் வரலாம், லைட்டாக இறக்கலாம். மெயின் வந்து தேடு. இந்த தேடோட வேக்யூமோட வேலை என்னன்னா, வர கிராப்பை துல்லியமாக எடுத்துறது தான் இந்த தேடு, இந்த ஃபேனோட வேக்யூமோட வேலை. இதில் சாக்க மாட்டுருங்க. மெயினாக சாக்க மாட்டிட்டு ஒரு சின்ன தூசி வருதுன்னா ஃபேனில் எல்லாம் இறக்கி வச்சுக்கிங்க. இதில் வந்து தானியம் வந்தாலும் பரவாயில்ல, சாக்கில் ரம்பிடும், எடுத்து ரிட்டர்ன் கொட்டிக்கலாம். அதனால கிளியரன்ஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ முடியுமோ கீழே இறக்கி வச்சுங்க. இதான் வேலையே. இதில் வந்து கிளியரன்ஸாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வண்டியில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மெயினாக ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு மிஷினில் சில ப்ராப்ளம் வர செய்யும். அந்த ப்ராப்ளத்தை பக்காவாக செட்டிங்ஸ் போட்டிங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் அரெஸ்ட் ஆகிடுங்க. நீங்கள் உளுந்தாக இருக்கட்டும், மல்லாடியாக இருக்கட்டும், மக்காசோளம் எல்லா தானியமாக இருந்தாலும் செட்டிங்ஸ் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அரெஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து இந்த பெல்ட்டை நல்லா பார்த்துங்க. இதில் வந்து 1 2 3 4 பெல்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த பெல்ட்டில் போட்டிங்கன்னா உளுந்து காராமணிக்கு நல்லா ஓடுங்க. உளுந்து காராமணிக்காக எதுக்கு இதில் போட சொல்லிக்கிறேன்னா, அது வந்து சிறும்பொருள் இந்த வேக்யூம் தூக்கிடும். அதனால இதுக்கு வந்து காற்றை வந்து ஸ்லோ பண்ணுறதுக்காக தான் இந்த புள்ளி எதுக்காகனா, ஒரு நார்மல் காற்று. இப்போ நடுத்தரமான காற்றை தூக்க வைக்கணும்னா மக்காசோளம் வெயிட்டான பொருள், அது தூக்காது. அதில் வர கட்டையை தூக்கணும்னா நடுத்தரமாக நடுவில் போட்டுக்கணும். இது மல்லாட்டை. இந்த மல்லாட்டை எதுக்காக அந்த வேக்யூம் பொறுத்துக்கனா, மல்லாட்டை வந்து கொஞ்சம் அதிகமான திடமான பொருள், பெரிய பொருள். அந்த பெரிய பொருள் வரும்போது வேக்யூம் தூக்காது. அதனால இதில் போட்டு ஓட்டினா தான் மல்லாட்டை க்ளீனாக வரும். மெயினாக மக்காசோளத்துக்கு நடுவில் போட்டு ஓட்டுங்க. அதே மாரி உங்களுக்கு இல்லைனா இதில் போட்டால் வந்து இந்த துப்பாக்கிலாம் வெளியே வருது அப்படின்னும் போது இதில் நார்மலாக தூக்கி போடுங்க. இது எதுக்காக போடுறோன்னா, இப்போ கிளைமேட் சரியில்லாதனால ஃபீல்டு வந்து ஒரு ஈரப்பதமாக இருக்குது. பனி பெய்யறதுனால அந்த பக்குவம் மாறி போச்சு. அதனால மெயினாக வந்து இதில் போட்டிருக்கோம். இதில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து மக்காசோளம் கிளியரன்ஸ் வரும். மெயினாக இப்போ இதில் வந்து நார்மலாக மக்காசோளத்துக்கு இதிலே போட்டு ஓட்டிக்கலாங்க. சரிங்க. இதை வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இது ஒவ்வொரு ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகி போச்சுங்க. இன்றைக்கி மக்காசோளத்தோட வீடியோ போட்டேன். நாளைக்கு வந்து உளுந்தோட வீடியோ. ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துகிட்டே இருக்கும். காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் உங்களுக்கு வீடியோ அப்டேட் ஆகும். எந்த விவசாயியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் 7 மணிக்கெலாம் வீடியோ பாருங்கள், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து வந்து உளுந்தோட செட்டிங்ஸ், ஃபுல் செட்டிங்ஸ் உங்களுக்கு அனுப்புவேன். நெக்ஸ்ட் வந்து மல்லாட்டையோட செட்டிங்ஸ், ஒவ்வொரு செட்டிங்ஸும் வருங்க. எந்த சந்தேகம் வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் மீறி உங்களுக்கு காலையில் மட்டும் ஃபீல்டு அட்டன் பண்ண முடியல, எனக்கு ரொம்பவும் நான் வீடியோ பார்த்து என்னால் செட்டிங்ஸ் போட முடியல, கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஒவ்வொரு செட்டிங்ஸ் சொல்லி தருவாங்க. நன்றி, வணக்கம்.